இல்ல இப்போ ஆடு மாடுகளுக்கு ஓட்டுரிமை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. கோரிக்கை அவர்கிட்ட வச்சிருக்கு. எல்லாமே கேட்பாரு. கொசுக்கெல்லாம் கூட கேட்பாரு நாளைக்கு. என்ன கோரிக்கை? நம்பர் 1 இந்த டார்டாய்ஸ் ஓடமா சால் அவுட் குட்டை கம்பெனிகளெல்லாம் தடை பண்ணணும். ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. மூணாவது எங்களை தேசிய பறவையா அறிவிக்கணும். எதிரில் கேட்கறவன் வந்துட்டு அதான் சொல்ல வர கேப்ப கூட நெய் வடிதுன்னா கேட்கறவன் புத்தி எங்க போச்சு அப்படின்னுவாங்க. அதெல்லாம் சீமான் கண்டுக்கவே மாட்டாரு. டைம் இல்ல. அவர் பாட்டுக்கு ஒரு பேச அச்சு விடு. அப்ப அவரோட இருக்கிற நிலையை பொறுத்து ஒரே ஒரு பிரஸ் மீட் நீங்க கூட்டணி அமைப்பீங்களான்னு ஒருத்தர் லெப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து கேக்குறான். கூட்டணி கிடையாது, தனித்து தான் போட்டிடுவேன், நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அப்படின்றாரு. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல ஒருத்தர் நடுவு போடுறேன், நீங்க எங்க போட்டிடுவீங்கன்னு. அது கூட்டணி தான் முடிவு பண்ணணும் அப்படின்னாரு. தெரியல. ஒரே பிரஸ் மீட்ல களத்துல நான் தான் இருக்கேன். அந்த கேள்விக்கு இப்படி பதில், லெஃப்ட்ல இருந்து அந்த கேள்வி பதில், ஒரே தலைவன் ஒரே பிரஸ் மீட்ல சொன்னது சீமான் தான். இதை விட அவர் என்ன புரட்சி செய்யணும் சொல்லுங்க பாப்போம். ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான்.